வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு. நாங்கள் ஒரு கிலோ இன்றைக்கி நாங்கள் செல் பண்ணது 750 ரூபா ஒரு கிலோ மல்லி. இன்னும் இந்த போக போக பார்த்திங்கன்னாங்க நிச்சயமாக விலை கூடுதலாக தான் போகும். ஏன்னா நமக்கே நல்லா தெரியுது, சரௌண்டிங்கில் நம்ம கூட விவசாயம் பண்ண சில விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் மட்டும்தாங்க இப்போதைக்கு பூ வந்துக்கிட்டு இருக்குது. மற்ற தோட்டங்களில் பார்த்திங்கன்னா பூ வரதில்லைங்க. அதே மாதிரி பூக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 100 விவசாயி பூ போட்டாங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து ஒரு 15, 20, 30 விவசாயி மட்டும்தான் பூ போடுறாங்க. அதே மாதிரி பூவோட வால்யூம் கூட குறைஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு 100 கிலோ வருது ஒரு நாளைக்கு அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா பாதி இல்லை கால் அந்த மாதிரி தாங்க பூ வந்துகிட்ருக்கும் அறுவடை. இது எல்லாமே தான் காரணம், விலை விலை ஏற்றத்துக்கான காரணம். ஒரு விவசாயியாக இருந்து பார்த்தோம்னா இந்த விலை ஏற்றம் மகிழ்ச்சி தான். ஆனால் இதே ஒரு கன்சூமராக இருந்து பார்த்தோம்னா கஷ்டம்தான். ஏன்னா கன்சூமரும் நம்ம தான், விவசாயமும் நம்ம தான். இது பார்த்திங்கன்னா வருடத்தில் ஒரு 2-3 மாதம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இந்த பனி காலத்திலும் சரி மழை காலத்திலும் சரி நம்ம பூ வர மாதிரி நம்ம ஒரு ஏற்பாடு நம்ம தோட்டத்தில் பண்ணிட்டோமோ அப்படின்னா இந்த 2-3 மாதங்களில் ஒரு தோராயமாக ஒரு 10 கிலோ மல்லி ஒரு நாளைக்கு நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு நாளைக்கு 7,500 ரூபா, 10 நாளைக்கு 75,000 ரூபா, 20 நாளில் 1.5 லட்சம், 30 நாள் 2.25 லட்சம் ரூபா. அப்போ இந்த 2-3 மாதங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த 3 மாதத்தில் ஒரு 6லேருந்து ஒரு 6.5 லட்சம் ரூபா நம்ம சம்பாரிச்சிடலாம். நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம், பூ 10 கிலோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு 2 பேர் வீட்டில் இருக்கிற 2 பேர் நம்ம எடுத்தால் கூட எடுத்துடலாம். ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துடலாம். கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துடணும். 1 மணி நேரத்துக்கு 1 கிலோ பூன்னா 5 மணி நேரத்துக்கு 5 கிலோ பூ நம்ம எடுத்துடலாம் ஒரு ஆள். அப்போது மெயின் நமக்கு மேன் பவர் காஸ்டிங் கம்மி, யாருக்கும் நம்ம கொடுக்க தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ நம்ம மார்க்கெட்டு கொண்டு போய் போடும்போது ஒரு 7,500 ருபீஸ் நம்ம கிடைக்குது அப்படின்னா 750 ரூபா ஒரு கிலோ அப்படின்னா ஒரு ஆவரேஜ் டயத்தில் ஒரு கிலோ மல்லி 250 ரூபா போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு எவ்வளோ மடங்கு லாபம்? கிட்டத்தட்ட 3 மடங்கு நமக்கு லாபம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 கிலோ பூ நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வர்றதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ பூ நம்ம பறித்து போடணும். ஆனால் நம்ம போட போகிறது 10 கிலோ. 30 கிலோ பூ நம்ம பறித்து போடும்போது அதுக்கு உண்டான காஸ்ட்டு செலவு, அதுக்கு தேவையான ஒரு மருந்து எல்லாமே நம்ம செலவு கூடிடுங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது, இந்த பனிகாலத்திலும் சரி நமக்கு விவசாயத்தில் மல்லிகைப்பூ வராமல் சில ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். அதுக்கு நம்ம கீழே அடி உரம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம கொஞ்சம் பொட்டாசோட கலவை நம்ம சேர்த்து போடணும். ஃபேக்டாம்பாஸ் கொஞ்சம் போட்டுக்கணும். அதேமாதிரி மேல் மருந்து நம்ம அடிக்கணும். இந்த விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும். ஒரு விவசாயி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாரத்தில் 3 முறை ஸ்ப்ரே பண்ணுறேன். நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்போது எந்த அளவுக்கு அவங்க ஈடுபாடு பண்ணுறாங்க, அந்தளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வருது. அதனால் அவங்க அவ்வளோ ஈடுபாடாக இருக்காங்க. இப்போ ஒரு தோராயமாக நம்ம ஒரு சென்னை மாதிரி ஒரு பெருநகரங்களில் போய் வேலை செய்கிறோம் அப்படின்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் நமக்கு மாத சம்பளமே இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு 10 கிலோ பூ அறுவடை பண்ணி நம்ம போடும்போது 2 நாளில் அந்த பணம் நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன் நீ அப்படின்ட்டு தயவு செஞ்சு யாருமே நினச்சிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் உண்மையாலே நம்ம செலவு இப்போ ஒரு கிலோ பூ 750 ரூபாய் கிடச்சிது நமக்கு, ஒரு கிலோவோட பூ. அப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு 10 கிலோ பூ வருதுன்னு நான் உதாரணம் தான் சொல்கிறேன். கூட கிடைக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம இது நாள் கணக்கில் நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது நம்ம தோட்டத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பூ ஏறும், பூ இறங்கும், அப்புறம் ட்ராப் ஆகும், அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வரும்.
இந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால மாதம் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 300 கிலோ வருது, 400 கிலோ வரும், 500 கிலோ வரும். இந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பணம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அளவில் சரியாக இருக்கா அப்படின்றது நம்மளால் தீர்மானிக்க முடியும். இப்போ என்னோடய கணிப்பு நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு மாதத்திற்கு நீங்கள் வந்து ஒரு 120 கிலோ பூ நீங்கள் வந்து அறுவடை பண்ணி போடுறீங்க அப்படின்னா, இல்லை 100 கிலோ பூ அறுவடை பண்ணி போடுறீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு 45,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். மொத்த வருமானம் சொல்கிறேன் நான். அப்போ இந்த 300 கிலோ பூன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ பூ வரணும். ஆனால் ஒரு 30 சென்ட்டு அளவில் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு 3000 செடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன அளவில் நீங்கள் பூ எடுத்துடலாம். ஒரு மாதத்துக்கு 100 கிலோவுக்கு மேலே நீங்கள் பூ எடுத்துடலாம். அப்போது ஒரு தோராயமாக ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 கிலோ ஒரு நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக பூ வந்தால். ஆனால் தொடர்ச்சியாக பூ வராது. எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ஆரம்பித்து திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 15 கிலோ. இப்போ எங்களுடைய தோட்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆரம்பிக்கும். 1 கிலோ ஆரம்பிச்சுன்னா அடுத்த நாள் 2 கிலோ போகும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 15 கிலோ போயிடும். அப்படியே 15 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் இருக்கும் தொடர்ந்து. பிறகு 14, 13, 12. இது நான் சொல்கிறது ஒரு வருடத்திற்கு முன்னாடி உள்ள செடிகளில். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட ஆகலை அந்த மாதிரி செடி. 11 மாதம் 12 மாதம் முடிகிற தருவாயில் இந்த மாதிரிலாம் இப்போ நாங்கள் ஈல்டு எடுத்திருக்கேன். டப்புன்னு ஒரு 13 கிலோ, 12 கிலோ, 11 கிலோ வரும். அப்புறம் மறுபடியும் ட்ராப் ஆகும், மறுபடியும் ஏறும், மறுபடியும் ஏற்ற இறக்கம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ டியூரேஷன் லாங் டைம் நம்ம போகுதுன்ற பொறுத்து தான் நம்ம பூவை நம்ம தீர்மானிக்க முடியும். அது எதை தீர்மானிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுற இடுபொருள் தான். உரம், மேலே இருக்கிற ஸ்ப்ரே, பூச்சி கண்ட்ரோலு, இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பூ வந்து 2 days 3 days மறுபடியும் பிக்கப் ஆகுதா, இல்லை ஒரு 10 days எடுத்துகிட்டு போயிடுதா, இதெல்லாம் நம்ம அடிக்கிற மருந்து பொறுத்து தான். அப்போது ஒரு 120 கிலோ நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக 4 கிலோ போட்டு 30 நாள் 120 கிலோ நீங்கள் போட்டு நீங்கள் மல்லிகைப்பூ போடுறீங்க அப்படின்னா, அப்போது ஒரு ஆவரேஜாக ஒரு 300 ரூபாய் நீங்கள் பிடிச்சிக்கிட்டா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 38,000 கிடைக்கும். பட் ஆனால் கூட தான் கிடைக்கும். நான் 120 கிலோ சொல்கிறத விட கூட தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு வருஷம் தாண்டின செடியில் ஒரு நாளைக்கெல்லாம் 25 கிலோ 30 கிலோ பறிக்கலாம். 30 சென்டில் நான் சொல்கிறது நிச்சயமாக அந்த ரேஞ்செல்லாம் போயிடும். ஒரு வருஷம் தாண்டி இருக்கணும். ஒரு 2 வருஷம் பக்கமாக இருக்கிற செடிகளில் ஒரு நாளைக்கு 30 கிலோன்னு பறித்தா ஒரு 5 நாள் தாங்கும். 5 நாள் வரைக்கும் 30 கிலோ 20 கிலோவில் ஓடும். அப்போ அது 5 நாள் 4 நாளில் 150 கிலோ வந்துடும். அப்படியே ஏற்ற இறக்கம் பிடிச்சா கூட ஒரு 200 கிலோ நம்ம தொட்டுடலாம். 200 கிலோ தொட்டுட்டு ஒரு 300 ரூபா போட்டால் கூட 60,000 ரூபாய் கிடச்சிரும். இந்த பூ நமக்கு குறைஞ்ச அளவில் பூ வருதுன்னும்போது நம்ம வீட்டில் ஆளுங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து பூ பறிச்சிட்டோம்னா, களை எடுத்துகிட்டு 30 சென்டில் அளவில் நான் சொல்கிறேங்க, களை எடுத்துறது, அப்புறம் மருந்து போடுறது, மருந்து அடிக்கிறது, பூ பறிக்கிறது எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களே பண்ணிக்கிட்டோம்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருந்தால் போதும், எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அப்போ அந்த 30 நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு 50லேருந்து ஒரு 60,000 ரூபாய் நமக்கு எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா நம்மளை மாதிரி இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ரெஃபரன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் இல்லையா? அப்படின்னும்போது நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற சில விவசாயிகள்லாம் நம்ம அப்படியே ரேண்டமாக போய்ட்டு பேசும்போது அவங்க நம்ம தோட்டத்துக்கு வருவாங்க, நம்ம அவங்க தோட்டத்துக்குலாம் போவோம். அப்படிலாம் பேசும்போதெல்லாம் சில நேரங்களில் வெளிப்படையெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதம் வந்து நான் ஒரு 1.5 லட்ச ரூபாய் எடுத்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அளவுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுலாம் கிடையாது. இதே 30லேருந்து 40 சென்ட் தான் இந்த மல்லியில். அதுமாரி எடுத்திருக்காங்க. பட் மினிமம் ஒரு வருஷம் ஆகணுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற செடியில் நான் சொல்கிற அளவில் பணம் வராதுங்க. ஏன்னா நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செடியில் இப்போ பூ வரும், 6 மாதத்துக்கு அப்புறம் பூ வரும். நான் சொல்கிற அந்த ஒரு 150 மாதத்துக்கு 200 கிலோ அந்த மாதிரி பூவெல்லாம் வராது. ஒரு வருஷம் தாண்டணும், 2 வருஷம் பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் பூ வந்து நமக்கு நல்ல சீசனில், அதாவது மார்ச்சுக்கு அப்புறம்லாம் சீசனில் அந்த மாதிரி பூ வந்துடும். இந்த மாதிரி சீசன்லாம் வந்து பூ கம்மியாக தான் வரும். ஒரு 5 கிலோ 6 கிலோ பூ வரும், 10 கிலோ அந்தளவு வரும். பட் ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலை இருக்கும். 750 ரூபா 700 ரூபா இருக்கும்.
இப்போ காக்கடான் நீங்கள் போனது பார்த்தீங்க. இப்போ அறுவடை அதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. முருங்கை கூட இப்போ அறுவடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முருங்கை வந்து நேற்று விலை வந்து 50 ரூபாங்க. இன்றைய விலை வந்து 50 ரூபா. இப்போ முருங்கை அறுவடை பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு காலையில் போய்ட்டு திருவண்ணாமலை மார்க்கெட்டில் தான், ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் கொண்டு போய் பூ நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். அது ஒரு 5 நிமிஷத்தில் விற்றுருங்க. நல்லா டிமாண்ட் இருக்குது நமக்கு. பூ வந்து விற்றுட்டா, பூ போட்டுட்டு அப்படியே முருங்கையும் விற்றுட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்துடுவாங்க. முருங்கை வந்து நல்ல ஒரு சிறந்த பயிருங்க. நான் இதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க. தொழு உரம் மட்டும்தான் போடுறது. ஏன்னா இது வந்து உணவுப் பொருளுங்கிறதுனால நம்ம இயற்கை முறையை மட்டும்தான், அதுவும் இயற்கை முறையிலே மகுன தொழு உரம் மட்டும்தான் போடுறதுங்க. ஆட்டு எருவும் மாட்டு எருவும் சேர்த்து வச்சு ஒரு கூட 2 கூட கொண்டு வந்து கொட்டிடுவோம். இது மல்லி தோட்டத்திலே கொஞ்சம் செடி இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 5000 செடி வந்து நம்ம தென்னந்தோப்புகளையும் இருக்குது. இது எல்லாமே அறுவடை வரும்போது மொத்தமாக கொண்டு போய் பறித்து போட்டுருவோம். வாரத்தில் 2-3 நாட்கள் இந்த மாதிரி வந்துடுங்க. கொண்டு போய் போட்டுருவோம். வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் தான், எக்ஸ்ட்ரா வருமானம் தான். ஏன்னா தென்னை ஒரு வருமானம் வந்துட போகுது நமக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா லாங் டேர்ம் கிராப்பு நம்ம வந்து டீ குட் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீ குட்டெல்லாம் மார்க்கெட்டில் ஹை டிமாண்டட் ட்ரீங்க. நல்ல விலைக்கு விற்கும். 30,000 40,000 சொல்கிறாங்க. நமக்கு ஒரு 10,000 போனால் கூட போதுங்க ஒரு மரம். தாராளமாக ஒரு 7,000 மரம் வச்சுருந்தா நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ வரும். 7 கோடி ரூபா வரும். இந்த மாதிரி ஒரு விவசாய பெருமக்கள் நீங்கள்லாம் உங்கள்கிட்ட நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தில் சுற்றி பார்டர் கிராப் வந்து டீ குட்டு போட்டு விடுங்க. இது வந்து நிச்சயமாக ஒரு 100 மரம் நீங்கள் போட்டால் கூட ஒரு 20,000 ரூபாய் நமக்கு போனால் கூட 10 மரத்துக்கு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருங்க. 10 மரமே 2 லட்ச ரூபா வந்துடும். 100 மரம்லாம் 20 லட்ச ரூபா வரும். யாருக்காவது படிப்பு செலவுக்கு உதவியாக இருக்கும். கல்யாணத்துக்கு செலவு வந்து உதவியாக இருக்கும். ஹை டிமாண்டட் ட்ரீங்க. நல்ல மார்க்கெட்டு. தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல மார்க்கெட். இந்தியா ஃபுல்லாக நல்ல டிமாண்ட் இருக்குது இந்த மரத்துக்கு. இன்னும் நம்ம 40-50 வருஷம் கூட நமக்கு வந்து டிம்பர் ட்ரீ வந்து இன்னும் டிமாண்டடாக தான் இருக்கும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காட்டோட பரப்பளவு வந்து குறுகிட்டே இருக்குது. மக்கள் தொகை பெருக பெருக நகரங்கள் பெருசாகிக்கிட்டே இருக்குது. அதனால் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கூடிகிட்டே இருக்குது. சாலைகள் வந்து பெருகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தேவையான நிலங்கள் வந்து கையகப்படுத்தும் போது சில காடுகள் வனப்பகுதியெலாம் கொஞ்சம் இழக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போதுங்க அந்த மரத்தோட தேவை இன்னும் கூடிக்கிட்டு தான் இருக்கும். குளோபலைசேஷன் வந்து பிரச்சனையாக இருக்குது. சில இடங்கள் வந்து அதீத மழை, சில இடங்கள் வந்து அதீத வறட்சி. இது எல்லாமே முக்கியமான காரணங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தட்பவெப்பநிலையும் நல்ல ஒரு சுமூகமாக இருக்கிற ஒரு நாடு தான் நம்ம இந்தியா. அப்போது நம்ம நாட்டில் சில வாய்ப்புகள் நமக்கு வந்து கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான ஒரு கூற்று. இன்றைக்கி நீங்கள் நட்டிங்க அப்படின்னா அங்கே பசங்க வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க அப்படின்போது ஒரு 100 மரத்தை நீங்கள் வெட்டி நீங்கள் விற்றீங்கன்னா அந்த எஜுகேஷன் நீங்கள் வந்து சிறப்பாக பண்ணி முடிச்சிடலாம். கல்யாணம் செஞ்சு முடிச்சிடலாம். நான் சொல்கிறது 100 மரம். இதே நீங்கள் வந்து நல்லா ஒரு 1000 மரம் நட்டிங்கன்னா 2 கோடி வந்துடும். அது கன்ஃபார்ம்டாங்க. இது வந்து ஒரு விறகுக்கு ஃபயர்வுட்டு வாங்குறவங்களே ஒரு டன் வந்து 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க இப்போது. அதுவே கிடைக்க மாட்டேங்குது. ஃபயர்வுட்டுக்கே வந்து மரம் கிடைக்கல இப்போது. ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மரம் அறுக்கும் தொழில் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த தொழிலில் ரொம்ப ஈடுபட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பட்டி இருக்கிற எல்லா ஊர்லேயும் போவாங்க. உதாரணம் வந்தவாசி, ஆரணி, திண்டிவனம், பாண்டிச்சேரி, செஞ்சி, கீழ்பெண்ணாத்தூர், அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம், செங்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர், போலூர், இந்தமாரி இடம்லாம் போவாங்க. அவங்க போயிட்டு வரும்போது அவங்ககிட்ட நான் வந்து என்கொயரி பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 7,000 மரம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. நம்ம இதை பற்றி ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம அவங்க கூட வந்து நான் கேட்டுகிட்டே இருப்பேன். எங்கே போனீங்க, எங்கே மரம் அறுத்தீங்க, என்ன மரம் அறுத்தீங்க, எவ்வளோ டீல் பண்ணாங்க, என்ன எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது மேஜராக வந்து பார்த்திங்கன்னாங்க தேக்கு மரம் தான் வந்து நிறையா அறுத்து பண்ணியிருக்காங்க. 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம் மரங்கள்லாம் அறுத்து சேல் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் கேட்பேன் எவ்வளோ சேல் பண்ணாங்க அப்படின்னா
அவங்க ஓரளவுக்கு ரேட்டு சொல்லுவாங்க. 20,000 போச்சு, 10,000 போச்சு, 25,000 போச்சு, 30,000 போச்சுன்னுவாங்க. ப்ளஸ் நான் என் கூட என்னோடய கிளாஸ்மேட்டு அவங்களாம் மரத்தை வச்சு செல் பண்ணாங்க. அது கூட நான்லாம் இருந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக நடந்தது தான், 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான்லாம் கூடவே இருந்திருக்கேன். நல்ல ப்ரைஸ் தாங்க போகுது. அதனால் இதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். இது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அப் டு உங்களோட கன்சர்ன் தாங்க ஃபைனலாக. இதுமாரி பண்ணால் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு சில செலவுகள் வந்து நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறதுங்க. இதனால தான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் வந்துங்க, நான் தேக்கு மரம் வைக்கும்போது பல பேர் வந்து ஒன்றுமே சொல்லலை எனக்கு. நானாக தான் வச்சேன். சரி, நான் ஏன்னா வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து போட்டு கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பேன். சில விஷயங்கள்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்பேன். இது எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் என்ன இருக்கும், எப்படி டிமாண்ட் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு நான் வச்சேங்க. பட் ஹோப்ஃபுல்லி வந்து நல்லா தான் இருக்குது. மார்க்கெட்டும் நல்லா தாங்க இருக்குது. அதுக்கடுத்து நம்ம குண்டுமல்லிக்கு வந்துடலாங்க. மறுபடியும் குண்டுமல்லி வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணுற சில விஷயங்கள், நண்பர்கள் நிறைய பேர் ஃபோட்டோலாம் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் நம்ம நிறைய ஒரு வீடியோ 2-3 வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த மருந்தோட பிக்சர்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின், அப்புறம் மோனோக்ரோட்டோபா சாப் பவுட்ரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேசியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டா பிராண்டில் வந்து ராக்கெட் ஒன்று, அது இதெல்லாம் வந்து பூச்சி மருந்துங்க. ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் ஆசிட்ஸ், இது எல்லாமே மருந்தெல்லாம் 3 மருந்து சேர்த்து ஒரு வாரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கூட வந்து நல்லா பூக்கிற தருவாயில் செடிகள் இருக்குது அப்படின்னா ஒரு முறை டபுள், DOUBLE டபுள் சூப்பர் மருந்துங்க. நல்ல பூ கொடுக்கும், நல்ல பிரான்ச் எடுக்கும். நைட்ரோபென்சின் நல்ல மருந்து. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விப்புல், VIPUL விப்புல் நல்ல மருந்து. ஜிப்ராலிக் ஆசிடு, அதுக்கப்புறம் போரான், ரெண்டும் ஒரு கலவை. NPK 19 நீங்கள் தொடர்ந்து கொடுத்து பாருங்கள். செடியோட NPKலாம் கொடுத்து பாருங்கள், செடியோட பசுமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்ரஜன் கண்டென்ட் கூட இருக்கிறதுனால செடியெல்லாம் ரொம்ப பசுமையாக இருக்கும், நல்லாயிருக்கும் செடியெல்லாம். கிரேசியெல்லாம் அது எப்படிப்பட்ட ஒரு நோய் தாக்குதல் செடி இருந்தாலும் சரி பண்ணிவிடும். ஆனால் விலை வந்து ரொம்ப கூடங்க. அதனால் ஒரு முறை நீங்கள் வந்து மாதம் ஒரு முறை நீங்கள் அது ரொம்ப நோய் தாக்குதல் இருக்கும்போது கிரேசியாக வாங்கிக்கிங்க. கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, நல்லா நோய் தாக்குதல் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின் ரெண்டுமே இருக்கும், நல்ல மருந்து அது. அப்புறம் ஹிட்செல்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, HITCELன்னு சொல்லிட்டு ஹிட்செல்னு சொல்லிட்டு அந்த மருந்தும் நல்ல மருந்து. ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின், ஹிட்செல் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அடிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதேமாதிரி தைமோத்தேசியம் மருந்தும் எமாசின் பென்சோசைட், தைமோத்தேசியம், இது 2 காம்பினேஷன் வந்து பெஸ்ட்டு மருந்து. நம்ம சொல்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் கூட பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட அதில் வரும் பாருங்கள். அது நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில்ங்க, நான் ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணுறேன் என் ஃபார்மில், அதுவும் மல்லிக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே வந்து இதெல்லாம் நல்ல மருந்துகள். செடிகளுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். மேக்ஸிமம் எந்த புழு தாக்குதல் இல்லாமல், எந்த நோய் தாக்குதல் இல்லாமல் நம்ம செடியை வச்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் வருதுங்க. இது என்னோடய பர்சனல் அனுபவம். இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நோய் தாக்குதல் மட்டும் வந்துருச்சுன்னா இலையெல்லாம் சுருண்டு போய் காம்பெல்லாம் சுருங்கி போயிடும். சுருங்கி போன காம்பெல்லாம் கருப்பு கலரில் ஆகிடும். பூ வந்ததுன்னா வெள்ளை கலரில் வராது, பிங்க் கலரில் வரும். அந்த பிங்க் கலரில் வந்ததுன்னா இந்த பூ வந்து சிறப்பாக இருக்காது, அது யாரும் வாங்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னாங்க அதை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கே 10 நாள் ஆகிடுது. அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது மல்லியில். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் வந்ததுன்னா இம்மிடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிரேசியா வாங்குங்க. கூடவே வந்து தைமோத்தேசியம், இது 2மே சேர்த்துக்குங்க. நீங்கள் அடிங்க, ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கண்ட்ரோலில் வரும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக தாக்குதல் தான். அதே மாதிரி வெள்ளை இலையெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இலையெல்லாம் மஞ்சளாக இருக்குது, அப்புறம் நோய் தாக்குதல் அப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த சமயத்தில் ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின், எமாசின் பென்சோசைட் இது இல்லைனா மோனோக்ரோட்டோபாஸ்
இதில் ஏதாவது ஒரு கலவையில் சேர்த்து நீங்கள் அடிக்கலாம், நல்லாயிருக்கும். ஜிப்ராலிக் போரான் எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஊட்டச்சத்து டானிக் மாதிரி, புரோட்டீன் மாதிரி இருக்குது. பூவெல்லாம் சீக்கிரமாக ஊக்குவிக்கும் வரத்துக்கு, பிரான்ச் வந்து நிறையா ஊக்குவிக்கும். என்பிகே வந்து அதான் காரணம். என்பிகே கூட அதுதான், டப்புன்னு செடியெல்லாம் வந்து குரோத் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்து பிரான்ச் எடுக்க வைக்கும் என்பிகே. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோலாம் ரொம்ப கம்மி தாங்க, 100 ரூபா 25 ரூபா தான் ஒரு என்பிகே ஒரு கிலோ. ஒரு டேங்க்கு 16 லிட்டர் டேங்க்குனா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் பூச்சி மருந்து அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது கூடவே வந்து என்பிகே சேர்க்குறீங்கன்னா டபுள் சேர்த்துக்குங்க. அப்புறம் 2வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக் போரான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நைட்ரோபென்சன் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது விப்புல் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து என்பிகே சேர்த்துக்கலாம் கூட. அந்தமாதிரி சேர்த்து நீங்கள் அடிச்சிங்கன்னா வாரம் நீங்கள் மாற்றி நீங்கள் அடிச்சிங்கன்னா பயிர் வந்து சிறந்த முறையில் பயிர் இருக்குங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச்ங்க. நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.